குவாலிஃபைங் பேப்பர் தெரியும்ல, அவ்வளவுதான். பழக்கம் போல போய் டீ விக்கிற வேலையை பார். எங்க அப்பா சொன்னதை மீறி உன்னை நம்பி ஆட வச்சேன் பாரு, என் புத்தி அவர் செருப்பாலே அச்சினோம். எவ்வளவு ஈஸியா என்ன அனுப்பிச்சு நசுக்கிட்டான் பாத்தியா? நான் என்ன நினைச்சேன்னு சொல்றதுக்கே செத்து தொங்க வேண்டியதா இருக்கு. I don't mean to demean you. ஆனா உன்னால முடியாது. நீ வேலையை விட்டு தப்பு பண்ணிட்ட மாகி. அப்பா இல்ல, வேலையை விட்டுறக்கூடாது. கௌசி நல்லா விளையாடுவா, போனா ஜெயிச்சிருவான்னு உனக்கு வக்காலத்து வாங்கினவங்களா இன்னைக்கு எங்க? சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 8 காமெடி பண்றீங்க? விவசாயின்னா கதிரருங்க சார், இப்படி எங்க கழுத்து இருக்காதீங்க, போங்க. ராவெல்லாம் தூக்கமே இல்ல. எங்க அப்பா என்ன நம்பல, யாருமே என்ன நம்பல. சொன்னது கேட்கலையா? நீங்க போலாம். கண்ணீரே கண்ணீரே இல்லாத பூமி ஒன்றாக உண்டாக்க தீர்வாக நம்ம ஊருக்கு போயிடலாம். நானும் திரும்பி வரலாம் பாக்குறேன். ஆனா நான் திரும்ப வர முடியல. நீ பாஸ் ஆயிடுவே, உன் வீட்டுல இருக்கிறவங்க உன்னை நம்பி இருக்காங்க. தப்பாச்சுனா அப்பப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. ஆனா அப்பாவோட முகம் என் கண்ணு முன்னாடி வருது. எங்க அப்பா பாவம். எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படிச்சேன். இது உன்னோட போராட்டமா? நம்ம எல்லாரோட போராட்டது. உடம்பு வேணா மாறி இருக்கலாம், ஆனா மண்டையில உன்ன அதே வரி ஓடிட்டு தான் இருக்குது. இனி ஜெயிக்கிறது தோக்கறது ஓங்கறது தானே இருக்கு. உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மீறி ஒருத்தர் நம்மள ஜெயிச்சிட்டா இங்க மொத்த பேரும் ஜெயிச்ச மாதிரிடா. ஜெயிச்சிருவேல சாமி. ஜெயிச்சிருவேன்ப்பா. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும்.